புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் வரலாற்றில் எமக்கான வரலாற்றை எழுத துடிக்கிறோம். நிலத்தின் வளத்தை களவு கொடுத்துவிட்டு அதை தடுக்க முடியாமல் போராடி தவிக்கிறோம். எத்தனை எத்தனை சிக்கல்கள், எத்தனை சிக்கல்கள். அறிவு கருவறையில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள், படிப்பிக்க வேண்டிய ஆசிரியர் பெருமக்கள் பாதையில் நின்று போராடுகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு சமவேளை சம ஊதியம் கேட்டு 14,000 பேர் ஆசிரியர் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்கு காத்திருக்கிறார்கள். உதவி பேராசிரியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு பணி நிரந்தரம் கேட்டு நிற்கிறார்கள். எல்லாரும் ஆசிரியர் வீதிக்கு வந்து விட்டார். உயிர் காக்கும் மருத்துவ பெருமக்கள் வீதியிலே, போராட்ட களத்திலே, கொரோனா காலத்தில் தேவதைகளாக தெரிந்த செவிலிய பெண்கள் வீதியிலே, உலகத்திற்கு சோறிடுகிற உழவர் குடியோன் வீதியிலே, வெம்பாடுபட்டு வேர்வை சிந்தி விளைய வைத்த நெல்லை கொள்முதல் செய்து ஒரு சேமிப்பு கிடங்களே வைக்காது இப்படி வீதியில் போட்டு முளைக்க விட்டு விட்டார்களே என்று வேர்வை சிந்தி விளைய வைத்தவன் கண்ணீர் வெடித்துக் கொண்டு பாதையிலே, மாணவன், மீனவன், நெசவாளர்கள் எல்லாரும் போராடி கொண்டிருக்கிற நிலையில் நிற்கிற பிள்ளைகள் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று துடிக்கிறோம், தவிக்கிறோம். அதற்கு எமக்கென்று ஒரு அரசியலை, வீழ்த்தப்பட்ட ஒரு தேசினத்தின் பிள்ளைகள் எழுச்சூற்று எழும்போது அதற்கு எதிராக நின்று இது இனவெறி, இது இனவெறியை தூண்டுகிறது, பிரிவினவாயத்தை தூண்டுகிறது என்று பேசினால் பிழை உங்களுடையதா எங்களுடையதா என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள். இந்த நிலத்தை நான் ஆள வேண்டும் என்று கேட்பது எனது உரிமை. மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்காக? அந்த மாநிலத்தில் நிறைந்து வாழ்கிற நிலத்தின் பிள்ளைகள், அவன் மொழி, அவன் கலை, இலக்கியம், பண்பாடு, அவனோட வழிபாடு, அவனுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, இவற்றெல்லாம் பாதுகாப்பதற்கு அவனுக்கு ஒரு அரசு அதிகாரம் தேவை. அதற்காக மாநிலங்கள் பிரிக்கப்படுது. மாநில உரிமைகளே மிக முதன்மையான உரிமை எது? எந்த இனத்திற்காக, எந்த மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டதோ அந்த இனத்தின் மகன் அந்த மண்ணை ஆளுகிறது தான், அந்த இனத்தின் மகள் அந்த மண்ணை ஆள்வதுதான் மாநில உரிமைகளிலேயே மிக முதன்மையான உரிமை. இந்த உரிமை இல்லாத வேற எந்த உரிமை இருந்தும் பயனில்லை. என் தாய் நிலத்தை நான் ஆள்வது, பிறர் வாழ்வது என்பது எனது உரிமை. நான் ஆளாது பிறர் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. நாங்கள் அடிமையாக வாழ தயாராக இல்லை. ஏன் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று வீர முழக்கமிட்டு போரிலே மாண்ட மறவர்களின் பிள்ளைகள் நாங்கள். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்த வீரமறவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். நீங்கள் எதிர்க்கிற போது எங்கள் அரசியல் வலுப்பெறுகிறது, உறுதியடைகிறது, எங்களுடைய பாதை சரியாக இருக்கிறது, எங்களுடைய பயணம் மிகச் சரியாக இருக்கிறது என்று தெளிவு வருகிறது. அதான் தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டே இருங்கள். நான் ஆந்திராவை ஆள கேட்கவில்லை. கர்நாடகாவில் 1.25 கோடி தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம், அந்த மண்ணை ஆளுகிற உரிமை எனக்கு வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. இது என் அன்னை நிலம், என் தாயின் மடி. நாங்கள் ஆளும் போது அருமை பெருமக்களே 5 ஆண்டுகள் இந்த பிள்ளைகளின் ஆட்சியில் வாழ்ந்து வாருங்கள். உலகின் தலை சிறந்த நாடாக இந்த பிள்ளைகள் என் தாய் நிலத்தை மாற்றி காட்டவில்லை என்றால் பிறகு கேளுங்கள். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் எங்கள் பாவலன் பெரும்பாவலன் பாட்டன் பாரதி. அப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக மாற்றி காட்டுவேன். இது என் தாய் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணை. நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வேன்.
வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கு வறுமை வரும், பசிக்கு பசி வரும். எப்போது? இந்த பைந்தமிழர் ஆட்சியிலே. இந்த அரசியல் ஏன் வந்தது? எதற்காக தமிழ் தேசிய அரசியல் இவ்வளவு எழுச்சியாக வேகமாக வளர்கிறது? காலம் உருவாக்கியது. காலம் கட்டளையிட்டு இந்த பணியங்களை செய்ய வைக்கிறது. வரலாறு வழிநடத்தி செல்கிறது. வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை. அது இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து செல்லும் என்கிறார். அப்படித்தான் இந்த பிள்ளைகள் எங்கள் கையை பிடித்துக் கொண்டு நடந்து செல்கிறது. காலம் கையளித்த கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். காவிரியிலே எமக்கு உரிய நதிநீரை கேட்கிற போது எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறார்கள். எங்களுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் பிரித்துக் கொள்கிறீர்கள். ஏன்? நாங்கள் இந்தியர்கள், எங்கள் சொத்துக்கள் பொதுமை. நரிமணம் பெட்ரோல் பிரித்துக் கொள்கிறீர்கள். எங்கள் நிலத்தில் மீத்தேன் ஈத்தேன், என் பூமி தாயின் ஈரக்கொலை இதயத்தை அறுத்து எடுக்கிற அந்த மீத்தேன் ஈத்தேன் பிரித்துக் கொள்கிறீர்கள். அணு உலை அழிவு வந்தால் எனக்கு பயன், எல்லோரும் பிரித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அவரவர் நதிநீர் மட்டும் அவரவர்க்கே என்று இருத்திக் கொள்கிறீர்கள். எங்கே இருக்கிறது இந்தியம்? எங்கே இருக்கிறது? எங்கே இருக்க தேசிய ஒருமைப்பாடு? ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், எல்லாம் வருகிறது. ஒரே நதி இல்லையே, ஒரே நீர் இல்லையே. அப்ப ஒரு நாட்டின் வளங்கள் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொது என்றால், காவிரி கன்னடர்களுக்கு என்றால், முல்லை பேரியாற்று நதி நீர் அணை நீர் மலையாளிகளுக்கே கேரளாவுக்கே என்றால், அப்ப எனது நரிமணம் பெட்ரோலும் எனது நெய்வேலி பழுப்பு நிலக்கரியும் எனக்கே என்று நான் நின்றால் எங்கே இருக்கும் உங்கள் இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு? எங்கே இருக்கும்? அப்ப எனக்கான நதிநீர் உரிமையை நான் கேட்கிற போது உரிய நதிநீரை பங்கிட்டு பிரித்து கொடுங்கள் என்று இந்த நாட்டின் அதிகாரம் ஏன் சொல்லவில்லை? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற கட்சி ஆட்சியது காங்கிரஸ். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்ன கட்சி ஆட்சியது பாரதிய ஜனதா. இந்த கட்சிகள் இந்திய கட்சி. ஆனால் கர்நாடக மாநிலம் என்று வருகிற போது மாநில கட்சி. எங்கே இருக்கிறது ஒருமைப்பாடு? எங்கே இருக்கிற தேச ஒற்றுமை? வெளியில் வந்தால் இறையாண்மை பேசுகிறீர்கள், இந்தியம் பேசுகிறீர்கள். கர்நாடகா என்றால் அந்த மாநில நலனையே பேசுகிறீர்கள். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொல்ற காங்கிரஸ் கட்சியை வெல்ல வைப்பதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவில் வாழ்கிற தமிழர்களிடத்திலே காங்கிரசின் வெற்றிக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்கிறார். தர முடியாது. இந்தியம் பெற்றுத்தர வழியில்லாது வக்கற்ற இந்த கட்சிகள் அதை தர முடியாது. ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்று சொல்கிற காங்கிரஸ் கட்சியை வெல்ல பாடுபடும். இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு சொட்டு தண்ணீர் தராத காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஓட்டு, தமிழன் ஓட்டு இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கணும். காவிரியில் உரிய நீரை பிரித்து கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இப்ப புரிகிறதா எதற்காக இந்த தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசியல் ஏன் பிறக்கிறது? இங்குதான். காவிரி நதிநீரை கேட்கிற போது யாரெல்லாம் தமிழர் என்று நம்ம இடத்துல கேட்பார்கள். காவிரி நதிநீர் கேட்கிற போது கன்னடனுக்கு தெரியும் யாரெல்லாம் தமிழர் என்று. சரியாக அவன் வீட்டை கொளுத்துவான், அவன் நிலத்தை அழிப்பான், அவன் கடையை நொறுக்குவான், தமிழ்நாட்டிலிருந்து வந்த பேருந்தை நொறுக்குவான், அடித்து விரட்டுவார்கள். சொந்த நாட்டிலே அகதி போல மூட்டை முடிச்ச தூக்கி கொண்டு நடந்து வந்தார்கள். காட்சி இன்னும் இருக்கிறது. அப்போது தண்ணி கேட்கிற போது என் அப்பன் வயதை ஒத்த பெரியவர் முதுகிலே ஓங்கி ஒரு கன்னடன் அடித்தானே, அந்த சட்டத்தில் பிறந்ததடா இந்தியம் செத்து தமிழ் தேச அரசியல்.